ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்ப்போம். வாங்க. என்ன ஃபஸ்ட்டுனா, காவல்துறை ஊடக தொடர்பு அதிகாரியை நியமனம் செஞ்சுருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா முத்தரசி. இவங்க ஐபிஎஸ்ஸு. முதல்ல இந்த போஸ்ட்டை கொண்டு வந்ததும் இதான் ஃபஸ்ட் டைமு. இதில் ஃபஸ்ட்டாக வந்து பெண்ணு இவங்க முத்தரசி அவர்களையே வந்து இது பண்ணியிருக்காங்க, நியமனம் செஞ்சுருக்காங்க. எல்லோரும் மறக்காமல் இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 2025 தூய்மை இல்லாத நகரம் அப்படின்னு கணக்கெடுப்பில் எதை சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மதுரையை தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. 2வது லூதியாங்கிற இடத்த சொல்லியிருக்காங்க. 3வது சென்னையை சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவலைக்குரிய இதுதான் இது. போய் இப்படி சொல்லிட்டாங்களே மதுரையை, சச்சோ. 3வது பாருங்க. 3வது என்னன்னா, யுனெஸ்கோவால் சமையல் நகரம் அப்படின்னு அழைத்த இடம் எதுனா லக்னோவை தான் வந்து சமையல் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து எந்த இடத்த சொல்லியிருக்காங்கன்னா, ஹைதராபாத். 4th வந்துட்டு இஸ்ரோவின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொன்னா CMS-03 தான் வந்து இப்ப புதுசா இது பண்ணியிருக்க செயற்கைக்கோள். இது வந்து 5வது என்னன்னா, ICC மகளிர் உலக கோப்பை 2025 எந்த அணி இது பண்ணிருக்குன்னா இந்தியா அணி தான் வந்து வென்றிருக்கு 25 கோப்பைய. இது வந்து எங்க நடந்துச்சுன்னா நவி மும்பை அப்படிங்கிற இடத்துலதான் வந்து ICC மகளிர் உலக கோப்பை 2025 நவி மும்பைல தான் நடந்துச்சு. 6 என்ன பார்க்க போறோம்னா, FIDE சதுரங்க உலக கோப்பைக்கு யாரின் பெயர் வைக்க உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரோட பெயர்னா விஸ்வநாத ஆனந்த் அப்படிங்கிறவங்களோட பேரை தான். அவர் வந்து செஸ்ல வந்து ரொம்ப பிளேயர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட பெயரை தான் வந்து வைக்க போறோம்னா. 7வது ரோகன் போபண்ணா எந்த விளையாட்டு உடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி, எந்த விளையாட்டுல அவர் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து டென்னிஸ் விளையாட்டுல தான் தொடர்புடையவர், அந்த விளையாட்டுல தான் தொடர்புடையவர். ஓகே. 8வது என்னன்னா, சர்வதேச உயிர்கோள காப்பக தினம் எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்பன்னா நவம்பர் 3 தான் வந்து நம்ம யுனெஸ்கோவால இது பண்ணது வந்து மொத்தம் வந்து இருக்கிறது 18. யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது வந்து 19வது பிங்க் ஆட்டோ திட்டம் எப்ப வந்து இது தொடங்கினாங்க 8/3/2025 தான் தொடங்கினாங்க. 10வது என்ன பார்க்க போறோம்னா, பொறுத்தல் இறப்பினை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறர் தவறுகளை வந்து பொறுத்து கொள்ளணும், அப்புறம் பிற தவறுகளை மறந்துடணும். அது 2 விஷயம் அது வாழ்க்கைக்குன்னு ரொம்ப முக்கியமான